తమిళనాడు ఆపద్ధర్మ ముఖ్యమంత్రి పన్నీర్ సెల్వం మీడియా సమావేశం నిర్వహిస్తున్నారు. ఇప్పుడు మనం ప్రత్యక్ష ప్రసారం ద్వారా చూస్తున్నాం. ಇಲ್ಲ ಸರಿಯಾಗಿ ಅದೇ அமைதி ஆயிட்டா போதும். தொலைக்காட்சி நண்பர்கள் தெரிவிக்கிறீர்கள். நீங்கள் என்ன சொன்னால் அதுக்குரிய பதிலை நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். ஆதரவு அளிப்பதாக கூறியிருக்கிறார்கள்.
கூட்டணி வைத்து இது போன்ற தகவல்களை வந்து பரப்புவதாக அவங்க வந்து குற்றச்சாட்டு வைத்திருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய எனது அரசியல் வாழ்க்கையில் ஆட்சிக்கும் எந்த நிலையிலும் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுதும் சரி, எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் கட்சிக்கு எந்த நிலையிலும் பன்னீர்செல்வம் துரோகம் செய்தான் என்ற பெயர் என்னிடம் எப்பொழுதும் ஏற்பட்டதில்லை. இப்பொழுது மட்டும் அவர்கள் புதிதாக ஒரு பிரச்சனையை இங்கே பத்திரிகை வாயிலாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காலம்தான் உரிய பதிலை தரும். எனக்கு ஆதரவு தரப்போகிறார் என்ற விவரத்தினை சட்டமன்றம் கூடியவன் அங்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் உறுதியாக நிரூபிப்பார்கள். ராஜினாமை திரும்ப பெறுவதற்கு ஒரு கட்டாய சூழல் ஏற்பட்டால் உறுதியாக திரும்ப பெறுவேன். மாண்புமிகு இதய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினை நிறுவி அதை கடுமையான உழைப்பின் மூலம் 3 முறை ஆட்சி கட்டளை அமர்த்தினார்கள். மாண்புமிகு இதய புரட்சித் தலைவி அம்மா அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து ஒரு சிறப்பான ஆட்சியை, சாதனை மிகுந்த ஆட்சியை, ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அவர்கள் இல்லங்களுக்கு கொண்டு போய் சேர்த்த முதலமைச்சராக சிறப்பாக ஆட்சி நடத்தினார்கள். அந்த வழியில் தான் நானும் மாண்புமிகு அம்மா அவர்கள் சோதனை ஏற்பட்ட காலத்தில் 2 முறை முதலமைச்சர் என்ற பொறுப்பில் அம்மா அவர்கள் நியமித்தார். அப்பொழுதும் சரி, இப்பொழுதும் சரி, மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கைகளுக்கு, கோட்பாடுகளுக்கு, அம்மாவுடைய எண்ணங்களுக்கு சிறு குண்டுமணி அளவுடன் நான் குறையாமல் என்னுடைய பணியை, கடமையை ஆற்றுவேன் என்பதனை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக இருப்பதாக வந்து குற்றச்சாட்டுகள் இருக்கிறதா? அதற்கு வந்து பாஜக தான் உங்களை வந்து இயக்குவதாக கூறப்படுகிறது. இதற்கு வந்து உங்களுடைய கருத்து என்ன? அது வடிகட்டிய போய் உண்மைக்கு மாறான தகவல். சார், சசிகலா பத்தி 10% உண்மைதான் சொல்லிருக்கீங்க. மிச்சம் உண்மை எப்ப சொல்ல போறீங்க? சசிகலா பத்தி 10% உண்மைகள் தான் சொல்லிருக்கீங்க. சொல்லிவிட்டேன். இல்ல, இன்னும் நிறைய உண்மைகள் இருக்கதான் சொல்லிருக்கீங்க. நான் சந்தித்த போது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகங்கள் இருப்பதாகவும், அதே போன்று மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கும் அவருக்கு என்ன நடந்தது வீட்டில் என்பதை வந்து தெளிவுபடுத்த வேண்டும் என்ற மாதிரியான கோரிக்கைகள் வந்து முன்வைத்திருக்காரு. இதுக்கு வந்து உங்களுடைய கருத்து? 75 நாட்கள் நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றிருந்தீங்க, முதல்வரை பார்த்தீர்களா? மருத்துவமனையில் நடந்தது என்ன? பதில் அவர் சொல்லட்டுமா? மாண்புமிகு இதய புரட்சித் தலைவி அம்மாவுடைய உடல்நிலை பற்றிய சந்தேகங்கள் இன்றைக்கு பரவலாக நாட்டு மக்களிடையே அவருடைய எதிர்களிலே இருக்கிறது. அதை போக்க வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். உறுதியாக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும். உச்ச நீதிமன்றத்தினுடைய தற்போது பொறுப்பில் இருக்கின்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் அந்த விசாரணை கமிஷனுக்கு பொறுப்பேற்று விசாரணை செய்து முடிவுகளை நாட்டு மக்களுக்கு அளிப்பார்கள் என்று தெரிவித்தார். சமீபத்தில் அப்போது
சமீபத்தில் அப்போது டாக்டர்கள் பேட்டி நிர்பந்தத்தால் பண்ணப்பட்டிருக்கா? விசாரணை முழுவதும் விசாரணை நீங்க அமைச்சிருக்கீங்களா? அரசு சார் அமைச்சிருக்கா? அமைச்சர் கவர்னர் எப்ப சந்திக்க போறீங்க? கவர்னர் எப்ப சந்திக்க போறீங்க? அவர் சரி. நீங்க பதவிக்காக தான் இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வெளியிடுறாங்களே, அதுக்கு உங்களுடைய அது மாதிரியான ஒரு நிகழ்வு எப்பொழுது நடக்காது. அதிமுகவுடைய சட்டத்திட்டத்தின்படி பொதுச் செயலாளர் தற்காலிகமா அமைக்கப்பட முடியாது. ஆனால் அதற்கான தீர்மானத்தை நீங்கள் தான் நிறைவேற்றி கொண்டு வந்து அதிமுக பொதுச் செயலாளர் என்ன நடந்தது? அடிப்படை உறுப்பினர்கள் அவங்க அமைதியாக சொல்லுங்க. கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்களுக்கு ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்பட்டு உடனடியாக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கழகத்தினுடைய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் கூடி அவர்கள் தற்காலிகமாக ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்து கூடிய விரைவில் நிரந்தர பொதுச் செயலாளருக்குரிய தேர்தலை முறைப்படி நடத்தி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்க வேண்டியதுதான் சட்டம். சட்டமன்றத்தில் உறுதியாக என்னுடைய பலம் தெரியும். அதிகாரம் இல்லை. முதலமைச்சர் பதவி வெறியோட சசிகலா எல்லா திட்டங்களும் செயல்படுத்துறாங்களா? முதலமைச்சர் பதவி வெறியோட தான் சசிகலா எல்லா திட்டங்களும் செயல்படுத்துறாங்களா? அவரிடமே கேட்டு பாருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? இன்னைக்கு இறக்கிட்டு பாரத்தில் நேரத்தை இறக்கிட்டேன். அம்மாவுடைய நினைவெடுத்த போய் பாரத்தில் இறக்கிட்டேன் நேரத்தை. பொதுமக்களை சந்திப்பீங்களா? உறுதியாக சந்திப்போம். பொதுமக்களை வீதி வீதியாக கிராம கிராமமாக மாவட்டங்கள் வாரியாக உறுதியாக நான் சந்திப்பேன். யார் வந்தாலும் அவர்களெல்லாம் மரியாதைக்குரியவர்கள். மாண்புமிகு அம்மாவுடைய அண்ணன் பிள்ளைகள், அவருக்கு உரிய மரியாதை நான் எப்பொழுதும் அளித்திருக்கின்றேன். எப்பொழுதும் இப்பொழுதுமே எப்பொழுதுமே நீங்க தீபாவுக்கு அழைப்பு விடுக்கிறீங்களா? நீங்க தீபாவுக்கு அழைப்பு விடுக்கிறீங்களா? இணைந்து செயல்பட உறுதியாக ஆளுநர் எந்த ஒரு ஆளுநராக இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தான் அவர் செய்து வருவார். அதுக்கு அந்த மாற்றத்திற்கு இடமில்லை. சார், பிரதமர் மோடி மத்திய அரசு ஆதரவா இருக்காங்களா? மத்திய அரசு உங்களுடைய செயல்பாடு ஆதரவா இருக்காங்களா? ஏற்கனவே இதைதான் டாக்டர் புரட்சி அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கொள்கை பற்றி சொல்லியிருக்கிறார். மத்தியில் யாராண்டாலும் தமிழக மக்களுடைய பொருளாதார உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படுவது அதை எதிர்ப்புற குரல் கொடுப்போம். எங்களை ஆதரித்தால் நாங்களும் மத்திய அரசு உங்களுக்கு ஆதரவா இருக்காங்களா? மத்திய அரசு ஓபிஎஸ் ஆதரவா இருக்காங்களா? ஓபிஎஸ் தனிப்பட்ட முறைக்கு உடனடியாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா?
இந்த போராட்டத்தில் நீங்க வெற்றி பெறுவீங்க நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? உறுதியாக நாங்கள் மக்கள் நடக்கும். சசிகலா அவசரமாக முதல்வராக பொறுத்தவர்கள் என்ன காரணம் சார்? அவசரமாக முதல்வராக பொறுத்தவர்கள் என்ன காரணமா இருக்குது? சொத்துக்கூட்டு வழக்கில் தண்டனை கழிச்சிருந்தாங்க பதவி இருக்கிறாங்க. சொத்துக்கூட்டு வழக்கில் தண்டனை கழிச்சிருந்தாங்க முதல்வர் பதவி இருக்கிறாங்க. சசிகலாவை நீங்க தொடக்கத்தில் எதிர்த்திருந்தா, அம்மா மறைவுக்கு பின்னர் தொடக்கத்தில் எதிர்த்திருந்தா இந்த அளவுக்கு நிலைமை ஆயிருக்குமா? சசிகலாவை அம்மா இருந்த தொடக்கத்தில் நீங்க எதிர்த்திருந்தா இந்த அளவுக்கு நிலைமை ஆயிருக்குமா? அப்ப சசிகலா கட்சியை சுயலாபத்துக்காக வழிநடத்துறாங்களா? நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்னோம் முக்கியமான உண்மை சம்பவங்களை இன்னும் சொல்லாம நீங்க தொண்டர்களுக்கு தெரியாது, தொண்டர்கள் அறிவார்கள். அதனால்தான் இன்றைக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய தொண்டர்கள் மட்டுமல்லாமல் இந்த நாள் வந்து நீங்க வந்து சந்தோஷமா இருக்கிறதுனால தான் இப்ப சொல்றீங்க உள்ள வந்து அது மாதிரி
Closing the chapter of Satya. அதாவது நேற்றையிலும் சொன்னேன், நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சொன்னார், நிறுவனத்தை நடத்திக் கொண்டு கழகத்தில் பொதுச் செயலாளராக இருக்கலாமா? சொந்தன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார். பொதுச் செயலாளருக்கு 17,000 கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு வருமானம். அவரோடு இருக்கக்கூடிய சொந்தங்கள் ஆஸ்பத்திரியில் எப்படியெல்லாம் நடந்தார்கள். இன்றைக்கு ஒரு திடுக்கிடும் செய்தியை அவருடைய சொந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டரை பற்றி சிவகுமார் இன்று இந்தியா டுடே டிவியில் வருகிறது என்று நேற்று இரவு 8 மணிக்கு ராஜீவ் தேசாய் அதை வெளியிட்டிருக்கின்றார். அவர் ஒரு தவறான மருந்தை நியாயப்பட்டிக்கு மருந்தை கொடுத்த காரணத்தினால்தான் நம்முடைய புரட்சித் தலைவர் அவர்களை நாம் இழந்திருக்கின்றோம் என்ற செய்தி இன்று மாலைக்குள் தமிழ்நாடு முழுவதும் வெளிவர இருக்கிறது. இந்தியா டுடே நேற்று இரவு 8 மணிக்கு ராஜீவ் தேசாய், இந்தியா டுடே PH பாண்டியன் சொல்லவில்லை, நேற்று இரவு 2 மணிக்கு ராஜீவ் தேசாய் सरदेसाई
ராஜீவ் சர்வீஸ். யார் தூண்டுதலா அந்த தவறான மருந்து கொடுத்தாரு சிவகுமார்? அது இன்னைக்கு ஈவினிங் பாருங்க. நான் இன்னும் சொல்லுகிறேன், இதோடு விட போறதில்லை. இவர்கள் எல்லாம் ஒதுங்கி விட்டால் விட்டு விடுவேன், இல்லாவிட்டால் ஒவ்வொருவரும் பதவியிலிருந்து விட்டு, எனக்கு தெரியாது ராஜீவ், இந்தியா டுடேயில் கேளுங்கள். இவர்கள் இங்கே இன்னும் மென்மேலும் தமிழகத்தை துன்புறுத்திக் கொண்டிருந்தால், மென்மேலும் ஒதுங்கி விட்டால் விட்டு விட தப்பிக்க விடலாமா நீங்க? இல்ல, என்னவென்றால் ஒதுங்கி விட்டால் என்றால் எங்களை தொந்தரவு செய்யக்கூடாது என்று பன்னீர்செல்வத்தையும் தொந்தரவு செய்யக்கூடாது, எம்எல்ஏக்களையும் தொந்தரவு செய்யக்கூடாது, நாட்டு மக்களையும் நல்லாட்சி அமைவதை தடுக்க கூடாது. இதை தடுத்தால் நான் தான் எஃப்ஐஆர் போட போறேன், நான் தான் முதல் தகவல் அறிக்கையே கொடுக்க போகின்றேன். அது இரண்டாவது வருவோம். முதலில் இவர்களை எச்சரிக்கின்றேன், இந்த கூட்டத்தை எச்சரிக்கின்றேன். நம்முடைய ஒரு பெரிய 15 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் அமைச்சராக இருந்து 20 ஆண்டு காலம் எம்எல்ஏ ஆக இருந்து நாட்டு மக்களோடு இருந்த பன்னீர்செல்வத்துக்கு இந்த நிலை என்றவுடன் நான் இங்கே ஓடோடி வந்தேன். நீங்க கேள்வி கேட்காத, நான் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள். நம்முடைய முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் பதவியேற்று அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு வருகின்றார். நான் அவருடைய கையை பிடித்துக் கொண்டு தனியாக ஒரு இடத்தில் அழைத்துக் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில், நீங்கள் முதலமைச்சராக வந்திருக்கின்றீர்கள், நீங்கள் அமர்கின்ற இடம் பெருந்தலைவர் காமராஜர் இருந்த இடம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அமர்ந்த இடம், ஓபி ராமசாமி ரெட்டியார் அமர்ந்த இடம், பிரகாசம் அமர்ந்த இடம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த இடம், பெரிய பொறுப்பு இருக்கிறது என்று 2 கையையும் நான் பற்றிக் கொண்டு ஆஸ்பத்திரியில் 2 கையையும் பற்றிக் கொண்டு, நீங்கள் தைரியமாக இருங்கள், எதற்கும் கவலைப்படாதீர்கள், ஏதாவது வேண்டுமென்றால் நான் இருக்கிறேன் என்று அன்றைக்கு சொன்னேன். டிசம்பர் 5ஆம் தேதி இரவு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைந்த பிறகு